கண்டக்டர் பத்தி போகவே மாட்டேங்குது. அதான் பாரு அத்தனை நோட்டு கைக்குள்ளேயே அடக்கம் பண்ணிட்டாரு. நீ 500 சில்லறை கேட்டா அப்படி எடுத்து விடுவோம். நியூசிலாந்து நியூசிலாந்து என்றால் நியூசிலாந்து வாழ்றீங்க பேர் என்ன? அது தெரிஞ்ச நான் எப்படி இருக்கிறேன். தேவலோகத்தில் சபை கூடியிருந்தால் தேவூர் சபை. அது தேவர் சபை என்ற பூலோகத்தில் கூடியபடினால் புண்ணியமான சபை, நமக்கு ஒரு தெய்வீக சபை. ஆமா, இல்ல நாட்டுக்கு நாடு. அதான் நாடு. நாட்டு வீர என்ன கோச்சாரி பெட்டி வாசிக்கிற கனியம்பாடி ஆகிடுறா. அது இல்ல சாமி. கோசாரி பெட்டியில் எழுந்து அருள்வளித்து வருகின்ற அருள்மிகு பச்சையம்மன் முத்துசாமி கருப்பசாமி இனிய பெருமாள், உலக பிரசித்தி பெற்ற அம்மன். அம்மன் எத்தனையோ பேரு போன மாசம் கும்பிட்டு நடந்துருச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமா, அந்த அம்மனுடைய அருளால. ஆமா, எவ்வளவு சொன்னியா கொடுத்தா இந்த கூட்டம் வரும். இந்த கூட்டத்துக்கு தலைமை யாரு? அருள்மிகு பச்சையம்மன். பச்சையம்மன். ஆமா, நாமெல்லாம் ஒரு 10 கால் பூச்சி மாதிரி. நாமெல்லாம் சும்மாங்க 8 கால் பூச்சி. அது மாதிரி எழுந்து அருள்வளித்து வருகின்ற அருள்மிகு பச்சையம்மன் ஆலயம் என்றால் உலக பிரசித்தி பெற்ற தெய்வம். உலகம் பிரசித்தி பெற்ற தெய்வம் நண்பா சாமி. ஆலயத்தில் முன்பதாக மாதா அமாவாசை திதியை முன்னிட்டு 59வது மாசம் அமாவாசை. 59வது மாசம். ஆமா, அடுத்த மாசம் 5 வருஷம் நிறைவேற போகுது. 5 வருஷம். ஆமா, என்னால முடியுமா? ஒன்னாலதான் முடியுமா? முடியாது. எல்லாம் இறைவனுடைய கட்டளை. ஆமா, 59வது மாசம் அமாவாசை தெருக்கூத்து. அம்மனுடைய அருளால சிறப்பாகி வந்து கொண்டிருக்கிறது. உண்மைதான். ஆமா, அருள்மிகு பச்சையம்மன் ஆலயத்தின் முன்பதாக அவரவர் வைத்த வேண்டுதல். அம்மா, நான் கையேந்தி வாங்குறேன் பச்சையம்மா. என்ன கடங்காரனாவோ குறையாளியாவோ பண்ணிவிடாத. நானும் உன்னுடைய கொடியில பூத்த பூவு. ஆமா, உன்னுடைய குணம் அறிந்து நடக்கும் பிள்ளை. அவரவர் வைத்த வேண்டுதல், அவரவர் மனதிலே எண்ணிய காரியங்கள் எத்தனையோ என்கிட்ட சொல்றாங்க. இது எல்லாம் என்கிட்ட சொல்றதில்ல, உன்கிட்ட சொல்றதாக நான் மனதால் எண்ணி அவரவர் செய்யும் தொழில மேன்மை, முன்னேற்ற, வளர்ச்சி, நல்ல வருமானத்தை கொடுத்து அவங்க குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஆரோக்கியத்தையும் சிறப்பான கல்வியும் கொடுத்து போக்குவரத்தில் யாதொரு இடையூறுமின்றி நோய் நொடி பிணி பீடைகள் நீங்கி வாழ்வில் எல்லா வளங்களையும் ஒருங்கே பெற்று சீரும் சிறப்புமாய் பல்லாண்டு பல்லாயிரத்தி 100 ஆண்டு கால வாழ எல்லா வல்ல பச்சையம்மனை பிரார்த்திக்கின்றேன். அம்மா, தாயே பச்சையம்மா, எங்க வீட்டுக்காரி இப்ப கற்பம் தரித்திருக்கிறா. ஓங்கார ரூபிணி அரியலூர் எல்லையிலிருந்து வந்திருக்கிற நீ. எங்களை எல்லாம் ஆதரிக்கணும். அடின்னு அடிக்காத, புடின்னு பிடிக்காத, 6 பிள்ளை 100 தப்பு இருந்தாலும் எங்களை அணைச்சி பிள்ளையா நினைச்சு நாங்க நினைச்ச காரியத்தை எல்லாம் கைகூட வேண்டும். அம்மா தாயே, 59வது மாசம் அமாவாசை திருக்குத்து முன்னிட்டு குருவெறியோர் முன்னிலையில் அரங்கேற்ற செய்த நாடகம் என்ன? நாடகம்
மாத்தான் அரவான்னு சொல்லியா? மாற்றான் தாய் கொடுமை. ஆமா ஆமா. நீண்ட நாளா இந்த நாடகம் வர்றது போறது ஆமா. இன்னைக்கு புடிச்சு கட்டியாச்சு. எங்க போயிடுவான் நாடகத்துதான் மாற்றாந்தாய் கொடுமை. மாற்றாந்தாய் கொடுமை என்று சொல்லக்கூடிய நாவல்ஸ் கதை, குடும்ப சரித்திரம் குருவெறியோர் முன்னிலையில் அரங்கேற்ற செய்திருந்தாலும் இந்நாடகத்தில் நான் யார், என் பேர் என்ன, என் விருத்தாந்தரம் என்ன உனக்கு தெரியுமா? என்ன கோவலங்காடு கண்டாட்டு மூர்த்தி கண்டாக்டர் வேலை, கூத்தாடுற வேலை, இப்ப புதுசா நிலமுருகருக்கு போயிட்டு இருக்கு. அப்படி இல்ல, அதெல்லாம் நாளைக்கு. இத மாற்றாந்தாய் கொடுமை என்று சொல்லக்கூடிய நாடகத்தில் நான் யார், என் பேர் என்ன, என் விருத்தாந்தரம் என்ன சொல்ல வரிவந்தும் செவி கொடுத்து ஆமதிக்க வேணும். அட்ரஸ் ரூபக் கொண்டு ஆரம்பிச்சது நாள்ல இருந்து அன்னதானம் வாரி வழங்கிய கொடுத்து வருகிற கண்ணந்து வருகை தந்துள்ள பல சமாக்களில் இருந்து வருகை தந்துள்ள என் ஆறுயிர் நாடக நடிகர் குடும்பத்தினருக்கும் வரலாம்னு நினைச்சுக்கிட்டு பெயர் காலை கதிரவனை போல தல தளவென்று பால சூரியனை போல பல பலவென்று வந்திருக்கிறேன். என் பேர் சந்திரவதனன். உண்மைதான். ஆகட்டும் சாமி. சந்திரவதனாக இருந்தாலும் என்னைய 10 மாதம் முன்னொரு நாள் 3000 தசம நாடி அங்கத்திலே சுமந்து மறு பிறவி எடுத்து என்னை ஈன்ற மாதா பிதா சொல்லட்டுமா? சொல்லுங்க சாமி.
இருப்பிடம் அன்பின் இருப்பிடம் அறநெறியின் பிறப்பிடம் நிறைவின் பிறப்பிடம் ஏதோ ஒண்ணு உடுச்சாமி சட்ட மாணிக்க மாற்ற குறையாத தங்கம் என் தாய். ஓ மாற்றம் கொய்யாத தங்கம். சரி என் தாயாரோ மணிமேகலை. தாயாரோ மணிமேகலை. நான் ஒரு வண்ணம் பொழுதோறும் வேண்டி என்ன பேணி காத்து வளர்த்து வந்த என் தந்தையார். தந்தையார் என் தந்தையார் மகேந்திரவர்மன். மகேந்திரவர்மன். மகேந்திரவர்மனுக்கும் மேகலாவதிக்கும் பிறந்த நீங்கள் உங்களுடைய நாடு என்ன, நகரம் என்ன சொல்லுங்கள் சாமி. சொல்லட்டுமா? என் நாடோ மணிபிரதேசம். உங்களுடைய நாடோ மணிபிரதேசம். பலமா சொல்லு. மணிபிரதேசம். இன்னும் பலமா சொல்லு. பலமாவா? மணிபிரதேசம். மணிபுரி இல்ல, மணிபுரி தேசம். மணிபுரி தேசத்தை என் தந்தையார் தகத்தோடு வரிவலம் செய்து வந்தாலும் மணிமேகலைக்கும் மகேந்திரவர்மனுக்கும் சரி நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேருங்க? நாங்கள் கூடி பிறந்ததொரு
ஒரு கூட்டி கிளியை போல எண்ணுக்குள் எண்ணெய் போல இணைபிரியாத நாங்க 2 பேர் பிறந்தோம். 2 பேரு சந்திரவதனன் சந்திரவதனி. நண்பா சாமி, என் தலாயாருக்கும் தந்தையாருக்கும் திருமணம் ஏற்பட்டு நீண்ட நாட்களாக புத்திர சந்தானம் இல்லையா? நீண்ட நாட்களாக புத்திர சந்தானம் இல்லை. ஆமா. சரி, என்ன நினைத்தார்கள் தெரியுமா? என்ன நினைத்தார்கள்? என் தாயும் தந்தையும் தென்பழனி சென்று முருகனுக்கு வேண்டுதல் வைத்தார்கள். சரி, ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறந்தால் என் குழந்தையும் குடும்பத்தையும் கூட்டிக் கொண்டு வந்து நான் முடியெடுக்கிறேன். முடி காணிக்கை. முடி சீல முடியா? சரி, தெரியல. சரி நண்பா சாமி, நான் முருகனுடைய அருளால் பிறந்திருந்தாலும் முருகனுடைய அருளால் பிறந்திருந்தாலும் என் தங்கையை பார்க்க வேண்டும். உங்களுடைய தங்கை யாரவள்? சந்திரவதனை. ஆமா. சரிங்க சாமி. எல்லும் எண்ணெயும் போல நிகமும் சதையும் போல இறைவிலையாமல் இருக்கக்கூடிய சந்திரவதனை எனது தங்கை. உண்மைதான். சரி, அது சீக்கிரம் அன்னார் அழைத்தார் என்று அழைத்து வா. தாயின் தந்தையுடைய முகத்தை காண வேண்டும்.